1994 கேரளாவில் கோட்டயம்ங்கிற மாவட்டத்தில் கஞ்சிக்குழின்ற இடத்துல வந்து இந்த மரம் வந்து 1994 வந்து விழுந்திருக்கு. இந்த 94 விழுந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மரத்தை எடுத்து பார்த்துருக்காங்க, ஆண்டு வளையத்தை செக் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வரலாறு கொண்டிருக்கு இந்த மரம். என்ன மாதிரியான வரலாறு கொண்டிருக்குன்னா, இந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெயின்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஆண்டு வளையம் நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த மரம் வந்து இந்த காட்டில் உருவானது பார்த்தீங்கன்னா 1542 அக்பர் பிறந்த வருடம். இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா 1542 இந்த சைஸ்ல வளர்ந்துருக்கு. அடுத்த 50 வருஷத்துல வந்து இந்த சைஸ் 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம். இந்த 400 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து பல வரலாறு இந்த மரம் பார்த்திருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுல இருந்து, சைனா வார்ல இருந்து, இந்தியா சுதந்திரத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கு. இந்த மரம் வந்து இன்னொரு பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்கு. என்ன சாதனைன்னு பாத்தீங்கன்னா 1995ல ஒரு கியூபிக் மீட்டர் 70,500 ரூபாய்க்கு வித்திருக்கு. ஒரு தேக்கு மரம் 70,500 ரூபாய்க்கு கேரளாவில் வந்து இன்ன வரையும் 1995ல இருந்து 2022 வரையும் வித்ததா சரித்திரமே இல்லை. இந்த சாதனை இன்ன வரையுமே முறியடிக்க முடியல. ஏன்னா அது வந்து அவ்வளவு ஃபேமஸான ஒரு கிட்டத்தட்ட 475 வருஷம் பழமையான ஒரு தேக்கு மரம் அது. அதனால பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்கு. இது பக்கத்துல இருந்து நம்ம பாக்குறதுக்கு பின்னாடி எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டம் கலந்து நமக்கு ஒரு பயமும் உருவாகுது. இதுல வந்து ஃபுல் வரலாறுமே கொடுத்திருக்காங்க. காந்தி பிறந்தது, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இவ்வளவு உலகத்தில் நடந்த அவ்வளவு மாற்றங்களையும் இந்த மரம் வந்து சந்திச்சிருக்கு. 1994 விழுந்திருக்கு இந்த மரம். ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்பு தேக்கு மரம்ன்றது உலகத்துல 4 நாடுகள்ல தான் இருந்துச்சு. என்னன்னா இந்தியா, பர்மா, தாய்லாந்து அண்ட் லாவோஸ். இந்த 4 கண்ட்ரிகளில் மட்டும்தான் தேக்கு மரம் இருந்துச்சு. இந்த தேக்கு மரத்தை வந்து முதல்ல வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர் வந்து பார்க்குறாரு. அவர் தான் மலபார் பிராந்தியத்தோட கலெக்டராக இருந்திருக்காரு. அவரோட பேர் ஹெச்வி கேனோலின்ற ஒருத்தர் 1840களில் அங்கங்கே சதுரி கடந்த காட்டில் இருக்கிற தேக்கு மரங்களை எடுத்து சோசியல் ஃபாரஸ்ட், அதாவது வந்து ஒரு தோப்பு மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபாரஸ்டேஷன் பண்ணார். அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற 4 நாடுகளில் இருந்த இந்த தேக்கு மரம், குறிப்பாக இந்த நிலம்பூர் தேக்கு, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக 70 நாடுகளுக்கு மேலே போய் சென்றடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து நினைப்போம் உலகத்தில் அந்த மரம் தேக்கு, நம்ம சொல்கிறோம் அந்த நாட்டில் இருக்கிற தேக்கு பெஸ்ட், இந்த நாட்டில் இருக்கிற தேக்கு பெஸ்ட்லாம். இங்கேருந்து இவருக்கு பின்னாடி வந்தவங்க உலகம் ஃபுல்லாக கொண்டு போன மரங்கள் தான். அப்போ நம்ம தான் இங்கே தான் வந்து ஆர்ஜின்றது வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியுது. ஒரு நல்ல தேக்கு மர சீடை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணி செடிகளாக உருவாக்குறதுங்கிறதுக்கான ப்ராசஸ் இது நமக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சது தான். அதான் போட்டிருக்காங்க. அதை சலிக்கிறது, அதோட தோலை நீக்கிறது, ப்ராசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி. ஆனால் இது வந்து இங்கே வாங்க, இங்கே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பண்ணுற மெத்தடு என்னென்னா, தேக்கு விதையை வந்து பறித்து சாணியோடு கலந்து உங்களுக்கு கொட்டி விட்டுருவாங்க. அந்த மேலே இருக்கிற கடினமான ஓடு இருக்குல்ல, அதை வந்து கரையான் வந்து சாப்பிட்ரும். கரையான் சாப்பிட்டுட்டு அந்த பருப்பு பகுதிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 5 நாள் 6 நாள் டைம் ஆகுதுன்னா, அந்த 5 நாள் 6 நாள் டயத்துக்கு முன்னாடியே வந்து எடுத்து கழுவிடுவாங்க. கரையானுக்கு வந்து தீனி கிடைச்ச மாதிரி ஆகிடும், நமக்கு நல்ல விதை கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஓல்டு மெத்தடு. அதுதான் இங்கே வந்து ஃபுல்லாகவே விளக்கியிருக்காங்க. அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேக்கு கிழங்கு இருக்குல்ல, இதை ஸ்டெம்முன்னு சொல்லுவோம்ல. இப்போ இதை விட வந்து சின்னதாக நம்ம இந்த கும்பகோணம் பகுதியிலே கிடைக்கும். இதோட சின்னதாக வந்து ஒரு நர்சரி இதில் சொல்லணும்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா கிலோ கொடுப்பாங்க. இந்த சைஸஸ்லாம் கிடைக்கும் நார்மலாக நம்ம ஊர் பக்கமே. பட் இந்த கிழங்கு இருக்குல்ல, இந்த மாதிரியான கிழங்கு இருக்குல்ல, இவ்வளோ பெருசு. இப்போ நான் வந்து பேக்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷம் முயற்சிக்கு அப்புறம் இந்த மாதிரியான கிழங்கு ஒரு இந்த மாதிரியான கிழங்கை எடுத்து இன்னொரு பேக்கில் ஊனி அதை வந்து பெரிய கிழங்கை இந்த மாதிரி பெருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டி அதை ஒரு பேக்கில் போட்டு, அதுக்கு வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் தேவைப்படும். பேக்லலாம் அவ்வளோ சீக்கிரம் தேக்க யாருமே வளர்க்கவும் முடியாது, வளர்த்தது இல்லை, எங்கேயுமே நீங்கள் இது பண்ண முடியாது. அது மாதிரி கொடுத்து வளர்த்தா மட்டுமே தான் வந்து உங்களுக்கு ஒரு 4 அடி செடி 3 அடி செடியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அடி அகல இலை இருக்கும்.